சிறுநீரக பாதிப்பு என்னென்ன காரணத்தினால நீங்க வருதுன்னு கேட்குறீங்க. சிறுநீரக பாதிப்பு பேசிக்கா 2 டைப்புமா. அதாவது தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். இன்னொன்னு நாட்பட்ட சிறுநீரக செயலிழப்பு, சிகேடின்னு சொல்லுவோம். இது என்ன டிஃபரன்ஸ்னா 3 மாசத்துக்குள்ள வந்தா தற்காலிகம். மோஸ்ட்லி இதை மருந்து மாத்திரையிலையோ இல்லை என்ன காரணத்தினால வந்ததோ அது சரி பண்ணோம்னா அது சரியாயிடும். நாட்பட்ட கிட்னி பாதிப்புன்னா பர்மனண்டா இருக்கக்கூடியது, அது கிரானிக் கிட்னி டிசீஸ். 3 மாசத்துக்கு மேல எந்த பிரச்சனையும் இருந்தா அதை நாட்பட்ட சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் காரணம் பார்ப்போம். இப்போ அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னா நம்ம கண்ட்ரியில இந்தியாவில் முதல்ல என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டயரியா தான். உடம்புல உள்ள நீர் சத்து அதிகமா போச்சுன்னா பிபி இப்போ குறைஞ்சிரும். இப்போ அதனால கிட்னிக்கு ரத்த ஓட்டம் போகாது, அதனால கிட்னி ஃபெயிலியர் வருது. ஒரு சிலருக்கு டயாலிசிஸும் வரணும். சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப காமன் காஸ், அக்யூட் டயரியல் டிசீஸ், பேதி. இதுதான் ரொம்ப காமன், குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெயின் கில்லர், இல்ல ஒரு சில மருந்து மாத்திரை, கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட், அந்த மாதிரி. இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், ஆஞ்சியோகிராம் எடுக்கிறோம், அதுக்கு போடுற மருந்துனாலேயும் கிட்னி ப்ராப்ளம் வரலாம், பெயின் கில்லர்னால வரலாம். ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ், கிட்னி சேஃப் இல்லாத உள்ள ஆன்டிபயோட்டிக்ஸ்னால போட்டு தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு வரலாம். இதெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம், உடனே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இது ரெக்கவரி ஆயிடும் 3 மாசத்துக்குள்ளவே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யூரின் போற இடத்துல அடப்பு இருந்ததுன்னா, கிட்னில ஸ்டோன் வந்தாலோ, இப்போ 2 பக்கம் யூரிட்டர்ன்ற இடத்துல ஸ்டோன் இருந்து அடைச்சிக்கிட்டாலோ, இல்ல ஒரு கிட்னி தான் அவருக்கு அதுல ஸ்டோன் இருந்தாலோ, இல்ல யூரின் போற இடத்துல அடப்பு, எதனால ஜென்ஸுக்கு ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் வரும், இதனால அடப்பு ஏற்பட்டு அதை கண்டுபிடிக்கனாலும் சிறுநீரக பாதிப்பு வரலாம். இதெல்லாம் உடனே செஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா மோஸ்ட்லி ரெக்கவர் ஆகும். இது அக்யூட் கிட்னி இன்ஜுரி, தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு. இதே இப்ப 3 மாசத்துக்கு மேல தாண்டி போயிடுச்சுன்னா இது நாட்பட்ட சிறுநீரக செயலிழப்பு.